வரலட்சுமி சரத்குமார் அவர்களே வந்து இந்த மேரேஜை வேற வழி இல்லாம தான் பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவல். இவங்க வந்து சந்தைக்கு விலை போகாத மாடா என்ன, விலை போகாத பொருளா இருந்தாலும் தவிர்க்க முடியாம எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது கிடையாது. இவங்க வந்து இரண்டாம் நிலையில் இருக்கிற நாயகி தான். சிம்ரான் மாதிரியா, ஜோதிகா மாதிரியோ, திரிஷா மாதிரியோ வந்து ஒரு பெரிய. சரத்குமார் அவர்களும் இதற்கு மறுப்பு தெரியும். அவர் எப்படி மதிப்பு தெரிவிக்க முடியாது. இவர் வந்து பல காதல்கள் பண்ணியிருக்காரு. தேவயானி இருக்காரு, ஹீரா கூட கொஞ்சம் லவ் பண்ணாரு. இந்த மாதிரி அவர் சினிமாவுக்குள்ள அவர் பல லவ்கள் அவருக்கு. அதுல கண்ணதாசன் 3 கல்யாணம் பண்ணி 15 பிள்ளைங்க அவருக்கு. 3 கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையும் இல்லாத எம்ஜிஆரும் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வடிவேல் காமெடி மாதிரி தான் இருக்கு. இவரு ராதிகாவுக்கு 2வது தரம், ராதிகாவுக்கு எத்தனாவது தரம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாக் தான். பிஎம் வரல. ஏன்னா அவருக்கே வந்து ராகுல் கொடுத்த குடைச்சல் அவரை பயங்கரமா 14 கிளாஸ் தண்ணி குடிச்சு அவரே டென்ஷன் ஆயிட்டாரு. அது நண்பர் விஷாலே வரலையே, வருத்தத்துல இருக்காரோ. அவருக்கு என்ன வருத்தம்? ஒரு கட்டிங் போட்டு தூங்கி எழுந்திரிச்சா சரியா போகுது, வருத்தம்லாம் போயிருக்கு. சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஹாட் டாபிக்கே நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்து சபிதா ஜோசப், சீனியர் ஜேர்னலிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிறது வந்து வரலட்சுமி சரத்குமார் அவங்களோட மேரேஜ் விஷயம் தான். கல்யாணம் தான் ஹாட், அதுல என்ன ஹாட் தான், கல்யாணம் தான் நடக்குது. வரலட்சுமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 வயது மகள் உள்ள ஒரு கணவரை வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்றது ஒரு டாபிக்கா போயிட்டு இருக்கு. என்ன காரணம் இவங்களுக்கு இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருந்தும் ஏன் 2ஆம் தரமா? இல்லை, ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவரை விரும்புகிறேன், எங்கள் அப்பா இப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் அதே மாதிரி நான் லவ் பண்ணி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதில் ஒன்று உங்களுக்கெல்லாம் ஏன் வருத்தமாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அது 2ஆம் தரமா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு பொண்ணை வந்து தனக்கு சேஃபாக இருக்கணும். லைஃப் வந்து அதுக்கு பிறகு வெளியே வந்த பிறகு, கல்யாணம்னு வந்த பிறகு சேஃபாக இருக்கணும். அதுக்கு வந்து நல்ல சொத்து பத்து உள்ள பெரும்பாலான நடிகைகள் தொழிலதிபர் பார்த்து தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு தொழிலதிபர் அல்லது ஒரு பெரிய மில்லியனர் இந்த மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு தொழிலதிபர், இவர் ஏறக்குறைய ஒரு 100-150 கோடி ரூபாய்க்கான சொத்து இவருக்கு. முதல் மனைவியை வந்து விவாகரத்து பண்ணிட்டார் முறைப்படி. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அவருடைய அம்மா வழி, அதாவது வரலட்சுமியுடைய அம்மா வழியாக கொஞ்சம் சொந்த உறவினர், அதாவது தூரத்து உறவினர், ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. சரி, அதெல்லாம் சேர்ந்து வரும்போது இவங்க வந்து வசதியானவர் தான் இருக்காரு, ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீ வந்து 2ஆம் தரமா அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து 2ஆம் நிலையில் இருக்கிற நாயகி தான். சிம்ரான் மாதிரியா, ஜோதிகா மாதிரியோ, திரிஷா மாதிரியோ வந்து ஒரு பெரிய பரபரப்பான ஒரு ஹீரோயின். இவங்க போயிட்டு ஐயோ சினிமாவே இதாயிடுமே அப்படின்னு பதட்டப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இவங்களுக்கான வாய்ப்புகள் பெருசாக இல்லை. தமிழில் வரும்போது செகண்ட் ஹீரோயின் தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு போடா போடி தான் ஹீரோயின். அதுக்கு பிறகெல்லாம் பெருசாக அவங்க வந்தது செகண்ட் ஹீரோயின், வில்லி அப்படி இப்படின்னு அவங்கள இது பண்ணிட்டாங்க, பயன்படுத்தினாங்க. ஏன்னா அவங்க அந்த ஹீரோயினுக்கான லுக்குக்கு இது பண்ணி யூஸ் ஆகலையோ என்ன தெரில. அவங்கள பெரும்பாலும் வந்தது இந்த மாதிரி செகண்ட் ஹீரோயின் தான் அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, வந்து மலையாளத்துக்கு போனாலும் சரி, தெலுங்குல போனாலும் எங்கேயுமே அவங்க செகண்ட் ஹீரோயின் தான் இருந்திருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல லைஃப் வரும்போது நம்ம ஏன் விடுவானே அப்படின்னு தான் இது பண்ணுறாங்க. அது அவர் கோடீஸ்வரராக இருக்காரு, நம்மள ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு செட்டில் ஆகிட்டா முடிஞ்சது. அது குழந்தை, அந்த 12 வயசு பெண் கூட அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க, நான் எங்கள் அப்பாவுடைய கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நல்ல விதம் தானே. இப்போ சரத்குமார் அவர்களும் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கலையே, அதுக்கு அவர் எப்படி மறுப்பு தெரிவிக்க முடியாது. இவர் வந்து பல காதல்கள் பண்ணியிருக்காரு. அதாவது தேவயானியை விரும்பியிருக்காரு, தேவயானியை கல்யாணம் பண்ண போறேன்னு கேட்டதா சொல்றாங்க. அவங்கெல்லாம் ஏற்கனவே நீங்கள் மனைவி குழந்தையெல்லாம் இருக்கு, அதனால அதெல்லாம் முடியாது, நாம தேவயானி அம்மா சொன்னதாகவும் ஒரு வார்த்தை இது இருக்கு, ஒரு ரூமர் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஹீரா கூட கொஞ்சம் லவ் பண்ணாரு. ஹீரா இவரை லவ் பண்ணாங்களோ இல்லையோ, இவர் லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நக்மா கூட இவர் வந்து அதே மாதிரி நக்மா இவர் லவ் பண்ணாங்களோ இல்லை, இவர் வந்து நக்மாவை லவ் பண்ணிட்டு இருந்தார் துரத்தி. இந்த மாதிரி அவர் சினிமாவுக்குள்ள அவர் பல லவ்கள் அவருக்கு. இதை வந்து ஒரு அழகான பெண்ணுன்னா அப்படின்னு யாரா இருந்தாலும் ஆண்கள் வந்து இந்த மாதிரி அலையிறது, இந்த மாதிரி போறது, அப்புறம் ஒரு செல்போன் வச்சுட்டு பாக்குறது எல்லாம் சகஜம். இதெல்லாம் சகஜம் எல்லாமே. இது வந்து தவிர்க்க முடியாது. எல்லாமே அழகான பெண்லாம் யாரா இருந்தாலும் நானும் சரி நீயும் சரி இந்த மாதிரி அந்த மாதிரி அவருடைய லவ்கள்லாம் வந்து போச்சு. ஏற்கனவே ஒரு கல்யாணமானவ, அதாவது பெங்களூர்ல இருக்கும் போதே வந்து அவங்கள மீட் பண்ணி
அவங்க வந்து அங்கே டிராவல் ஏஜென்சி வச்சுருந்தாங்க. டிராவல் ஏஜென்சி வச்சுருந்து அந்த டிராவல் ஏஜென்சி மூலமாக அவங்க பல உதவிகள் சரத்குமார் பண்ணியிருக்காங்க. முதல் படம் அவர் மிஸ்டர் கார்த்திக் எடுக்கும்போது அவங்க பணம் உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி. அவர் வந்த காலகட்டம் அதாவது 90களில் வந்து 89, 90களில் கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் ரொம்ப கம்மி. இன்றைக்கி மாதிரி 100 கோடி 500 கோடியெல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான் அன்றைக்கி. அதனால் ஒரு 25 லட்ச ரூபாயில் எடுத்திருக்கலாம் அந்த படம். 25 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் எடுத்திருக்கலாம். அதுவும் வந்து பெருசாக கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தில் கொஞ்சம் தங்கி இருந்து ஒரு வழியாக அந்த படத்தை முடித்தார். அவர் முடிச்சு அதுக்கு பிறகு தான் அவர் நடிக்க வந்தார். அதனால் ஏற்கனவே அவங்க வந்து கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தைங்க இருந்த பிறகு அவர் நடிக்க வந்தது. இங்கே சினிமாவுக்கு வந்த பிறகு ஒரு ஹீரோவாக மாறும்போது பல ஹீரோயின்களோடு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் இன்னொரு கல்யாணம். ரெண்டாவது அவங்க பல பேரை லவ் பண்ணுறாரு, முடியலை. ராதிகா மேடம் லவ் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா மீன்ஸ் அந்த நேரத்தில் இவர் கடன் ஜாஸ்தி. இவருடைய சொந்த ஒய்ஃபை அந்த பிரிஞ்சுட்டு வரணும்னு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது கொடுத்தாகணும், நீங்கள் ஒரு இழப்பீடு கொடுத்தாகணும். இவருடைய கடன்கள்லாம் இருக்குது. இந்த கடனை அடைப்பதற்காக வந்து ராதிகா இவருக்கு 8 கோடி ரூபா வரதட்சணை, அதாவது 8 கோடி ரூபா கொடுத்ததா அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு காதல விழுந்த ஒரு செய்தி நான் சொல்லலை, இந்த மாதிரி ஒரு சினிமா வட்டாரத்தில் ஒரு செய்தி இருக்கு. இது ஒன்று. அதை தாண்டி உங்களுக்கு வந்து அந்த கல்யாணத்துக்கு இவர் தடை சொல்ல முடியவே முடியாது. பொண்ணு விரும்பின பிறகு ஓகேன்னு சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு வடிவேல் காமெடி மாதிரி தான் இருக்கு. இவரு ராதிகாவுக்கு 2வது தரம், ராதிகாவுக்கு எத்தனாவது தரம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாக். ராதிகா ஏற்கனவே அவங்க கல்யாணம் ஆகிட்டு அவங்க 2 கணவர்களை பிரிந்து இவர் வந்து மூணாவதாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதை பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் சினிமாவில் பார்த்தா 3 கல்யாணம் பண்ணவங்க ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. SSR, கண்ணதாசன், இப்படி ஒரு லிஸ்டே வரும். அதில் கண்ணதாசன் 3 கல்யாணம் பண்ணி 15 பிள்ளைங்க அவருக்கு. அந்த மாதிரி இருக்கு. 3 கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையும் இல்லாத எம்ஜிஆரும் இருக்காரு இதில். இந்த மாதிரி வந்து இது வந்து தவிர்க்க முடியாது. அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு இதாகும். அதே மாதிரி இவரும் அந்த மாதிரி ஒரு ராதிகாவை கல்யாணம் பண்ணால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஏன்னா இவருக்கு முதல் மனைவிக்கு பிறந்த பெண் குழந்தை 2, ராதிகா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இவர் வழியாக ஒரு ஆண் குழந்தை. ஏறக்குறைய அந்த குடும்பத்துடைய வாரிசா அவர் இருக்காரு. இப்ப இந்த வெட்டிங் ரிசப்ஷன்ல கூட வந்து நல்லா ஆட்டப்பாட்டம் சொல்லிட்டு கொண்டாட்டமா இருந்துச்சு. ஆனா நிறைய வந்து செலிபிரிட்டிஸ் வரல அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன் பல பேர் வரல? எத்தனை பேர் வந்தாங்க? இப்போ வந்து நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, சினிமாவை சார்ந்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்களா. சிஎம் வந்துட்டாரு. சிஎம்ஏ அத்தனைக்கு பார்த்தீங்களா இவர் வந்து இவங்க கட்சியே கிடையாது. இவங்க கட்சியை தாக்கி தான் இவங்க பேசிட்டு இருந்தாங்க. பிஜேபியை சேர்ந்தவங்க. ஆனாலும் கூட சிஎம் வந்து ஒன்றாவது ஏற்கனவே இவர் வந்து டிஎம்கேல இருந்தார். ஒரு எம்பியா அவங்களை போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ராதிகாவும் அதில் இருந்தாங்க. அப்படிங்கிற ஒரு அந்த நட்புக்காக வந்து சிஎம் வந்து போனார். அது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு ஓபிஎஸ் வந்திருந்தார். அப்புறம் வந்து சென்ட்ரல்லேருந்து சில மினிஸ்டர்கள் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பிஎம் வரல. ஏன்னா அவருக்கே வந்து ராகுல் கொடுத்த குடைச்சல்ல அவர் பயங்கரமாக 14 கிளாஸ் தண்ணி குடிச்சு அவரே டென்ஷன் ஆகிட்டார். அதனால் வந்து அவர் வரல, பிஎம் வரல. ஆனால் வந்து பிஎம்ஐ மீட் பண்ணி அவங்க இது பண்ணிட்டாங்க. பிஎம் போய் மீட் பண்ணி அங்கே 2 பேருமே மணமகள் 2 கல்யாணத்துக்கு முன்னே போயிட்டு உங்களுக்கு மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஏறக்குறைய அவர் வந்து சப்போஸ் இங்கே வர முடியாது, வரணும்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கருதி எக்கச்சக்கமான இது ஆகும். யாருமே அங்கே இருக்க முடியாது பாதுகாப்பு கருதி பிஎம் வந்தாருன்னா. அதனால் வந்து அவங்க ஏற்கனவே போய் அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு சப்போஸ் வந்து தாய்லாந்துக்கு அவர் போகலாம், அவர் பிஎம் போகலாம். ஆனால் அவர் பீச்சில் தான் நடக்குது. அதுவும் அங்கேயே வந்து ஒரு திறந்த வெளியாக இருக்குது. அது ஒரு பாதுகாப்பு இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா பெரும்பாலான வெளிநாட்டுக்கு திருமணங்கள் அந்த வெள்ளைக்காரர்கள் திருமணம் இந்த மாதிரி அந்த திறந்த வெளியில் நடக்கிறது. திறந்த வெளியில் எல்லாமே இப்போ பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாமே அது சில கல்யாணங்கள் பறக்கும் விமானத்தில் நடக்கும், சில கல்யாணங்கள் வந்து அந்த கப்பல்லே நடக்கும். அந்த மாதிரி இவங்க திருமணம் வந்து 10ஆம் தேதி இதில் தாய்லாந்து கடற்கரையில் நடக்க போகுது. அதுக்குள்ளே ஒரு சிலர் பேர் வந்து அவருக்கு ஒரு தீவே வாங்கி கொடுத்துட்டார் சரத் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அவர் இவர் சொல்லுவார் இல்லையா, அந்த வின்னரில் 15,000 ரூபா அபராதம் கட்டேன், டீக்கே துண்டு பீடிக்கே காசு இல்லை, அது 15,000 ரூபா கேட்குறேன் நீ அப்படிம்பார்ல வடிவேல். அந்த மாதிரி இவர் வந்து இவருக்கே ஏற்கனவே கடன், அந்த கடனை அடைச்சி ஒரு வழியாக இப்போ வந்து பிஜேபி மூலமாக ராதிகா நின்றாங்க. அது ஒரு பெரிய அமௌண்ட் வந்தது. அதை வச்சு ஏதோ சமாளித்து அதை இது பண்ணிட்டார். அவருடைய கடன்லாம் அழிச்ச முடிஞ்சது.
அவர் எப்படி தீவெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, ஒரு தீவு வாங்கி கொடுத்தாரு 100 கோடி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கதையெல்லாம் விடுறாங்க. அந்த மாதிரி கிடையாது. வரதட்சணை பெருசா இவங்க பேசிக்கல. ஏன்னா அவர் விருப்பப்பட்டு அவர் ரெண்டாந்தமா கல்யாணம் பண்ணி இவரை ஒரு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க விரும்பிட்டாங்க. ஓகே அப்படின்னு தான் போகுது. இதுக்கு வரதட்சணை தீவு வாங்கி கொடுத்தாரெல்லாம் கிடையாது. தீவு இவர் நித்யானந்தா கிடையாது தீவு வாங்குறதுக்கெல்லாம். இவர் அங்கே ஒரு அந்த தீவுல இல்லை, ஒரு இதுல தான் ஒரு பீச்சில் தான் கல்யாணம் பண்றாங்க. அது தீவு கிடையாது. ஒரு ஏற்கனவே பல பேர் போற ஒரு கடற்கரை, அந்த இடத்துல ஒரு கல்யாணம் பண்றாங்க. அதனால ஒரு ஒரு நல்ல விஷயம் தான், புதுசா இருக்கு. ஆனா இங்க நீங்க சென்னையிலயும் எங்கேயோ பண்ணீங்கன்னா வழக்கமா பண்றதுதான். அதை ஏற்கனவே அதுக்காக தான் ரிசப்ஷன் பண்ணிட்டோம்னா பல பேர் போயிருவாங்க. உங்களுக்கு நாசர்லாம் போனார் நினைக்கிறேன். இல்ல மெயினா தமிழ் நடிகர் நடிகைகள்ல பாத்தீங்கன்னா த்ரிஷா இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெருசா எந்த நடிகரையும் நம்ம பார்த்த மாதிரியே இல்லையே அதுல. ஸோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில யாரெல்லாம் டாப் நடிகரா இருக்காங்களோ அவங்க யாரையும் இன்வைட் பண்ணாத மாதிரி இல்ல. கொடுத்துருப்பாங்க, அஜித் விஜய் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சில பேர் தனியா வரலாம், அல்லது சில பேர் வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்கலாம். சில பேர் அங்க வர நேரம் இல்லை, நான் அவுட்டோர்ல இருக்கேன் அதுல இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். உங்க நண்பர் விஷாலே வரலையே, ராதா வருத்தத்துல இருக்காரோ? அவருக்கு என்ன வருத்தம்? ஒரு கட்டிங் போட்டு தூங்கி எழுந்திரிச்சா சரியா போயிருது, வருத்தம் எல்லாம் போயிருது. அவருக்கு என்ன வருத்தம்? நாம நினைச்சோம் சரி, சப்போஸ் இவங்க பத்திரிக்கை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நடிகர் சங்கத்துன்னு வைக்கும்போது நடிகர் சங்கத்தின் சார்பா நான் தலைவர் வந்துட்டாரு, சிவகுமார் வந்திருந்தாரு, அவருடைய ஃபேமிலியோடு வந்தார். சிவகுமாருடைய கார்த்திக் வரலன்னு நினைக்கிறேன், கார்த்திக் வரல, அப்புறம் சூர்யா இவங்கெல்லாம் வரல. மற்றபடி இவங்க ஒரு ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு மெயினா பேசப்படக்கூடிய நடிகர்கள் தனுஷாக இருக்கட்டும், இல்ல சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி கூட நம்ம பார்த்த மாதிரி இல்ல. விஜய் சேதுபதி எக்கச்சக்கமான படங்கள் நடிக்கிறார். அவர் பிஸியா இருப்பாரு. சப்போஸ் அவுட்டோர்ல இருக்கலாம், அதுல இருக்கலாம். அவர் ஏதாச்சும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருப்பாரு வாட்ஸ்அப்லயே, எதுலையாச்சும் இந்த மாதிரி நான் அவுட்டோர்ல இருக்கேன், இதுல இருக்கேன், அவருக்கு வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் இங்க இருந்தா வந்திருப்பார்னு நினைக்கிறேன். இங்க இல்லைன்னு நினைக்கிறேன், தெரியல. தனுஷ் இங்கே இருக்காரா வெளியே இருக்காரா என்னன்னு தெரியல. அவங்க சில பேர் நேரில் வருவாங்க, சில பேர் வாழ்த்துக்களை அனுப்பி வச்சுருவாங்க. இது சகஜம்தான். ஏன் வரல அப்படின்னா இவங்களுக்கும் அதே மாதிரி அவங்க அந்த அளவுக்கு அவங்க கூட ஒரு நடிச்ச வேலை கிடையாதுல்ல. இந்த இவர் வந்திருந்தார், பாலா வந்திருந்தாரு, அவர் படத்தில் நடிச்சிருந்தால தாரை தப்பட்டை அப்படின்னு. அப்புறம் இவர் சசிகுமார் வந்திருந்தார் நினைக்கிறேன். சமுத்திரகனியா வரல என்ன தெரியல. நம்ம முக்கியமா நம்ம பாலகிருஷ்ணன்ஜி வந்துட்டார்ல, பாலகிருஷ்ணன் வந்திருந்தார்ல, அவர் வந்திருந்தாரு. தெலுங்கு ஃபீல்ட்ல இருந்து வேற யார் வந்தாங்கன்னு பார்க்கல நான். இந்த மாதிரி இன்னொரு ஒரு தகவல் ஒன்று ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா வரலட்சுமி சரத்குமார் அவர்களே இந்த மேரேஜை வேற வழி இல்லாம தான் பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, வேற வழி இல்லாம அப்படின்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவங்க பெரிய ஒரு ஹீரோயின் கிடையாது. பரபரப்பான ஒரு பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய, 6 கோடி 5 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோயின் கிடையாது. ஹீரோயினா வந்தாங்க, ஒரு சினிமாவில் அவங்க ஒரு கதாபாத்திரம், ஒரு ஹீரோயின், ஒரு செகண்ட் ஹீரோயின், இந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. அதனால இவங்க தவிர்க்க முடியாம இவங்க அவங்களுக்கு இப்போ 37 வயசு இருந்தாலும் கூட உங்களுக்கு தவிர்க்க முடியலை. அது தவிர்க்க முடியாம கல்யாணம் பண்ணிட்டாங்கலாம் கிடையாது. அவங்க விரும்பி தான் அவங்க சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இதுக்கான பதில் 2 மாசம் முன்னாடி சொல்லும்போது, நான் விரும்பி தான் இதை ஏற்றுக்கிட்டேன், விரும்பி தான் அவரை நான் விரும்புகிறேன், அதனால நான் அவரை லவ் பண்ணுறேன், நாங்களும் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தவிர்க்க முடியாம எல்லாம் கிடையாது. இவங்க சந்தைக்கு விலை போகாத மாடா என்ன, விலை போகாத பொருளாக இருந்தாலும் தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. இவங்களும் ஒரு அழகாக தான் இருக்காங்க. அடுத்து இதெல்லாம் வேற ஒரு கல்யாணம் நடக்க போகுது, வேறாவது விரும்பி இருக்கலாம். ஏற்கனவே விஷாலும் இவங்களும் விரும்பினாங்க, கல்யாணம் பண்ண வேண்டி இருந்தது. விஷாலுக்கும் இவங்களுக்கும் என்ன, அதை அந்த தேர்தலுக்கு முன்னாடி என்னமோ பிரச்சனை, அதோட நகர்ந்து போயாச்சு. ஏன்னா விஷாலும் பல காதல்கள் பண்ணியிருக்காரு. அதனால இவங்க நம்ம மட்டும் காதலிப்பாருன்னா யாரும் காதலிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இது வரும் இல்லையா, அந்த மாதிரி அதுவும் இப்போ போயிடுச்சு. அது அப்போ ஒரு வேளை விஷாலும் இவர் காதலிச்சது, விஷாலும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு பெரிய விஷயமா போயிருக்கும். ஆனால் அதுவும் இல்லை. இதை விரும்பி தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. மற்றபடி இவங்க ஒரு செல்லுபடி ஆகாத ஆளெல்லாம் கிடையாது. நல்ல அழகாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ரேஞ்சில் இல்லை, ஒரு நல்ல நடிகை, அவ்வளோதான்.